Hey guys, வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஸ்பெரிக்கல் மிரரோட ஃபண்டமெண்டல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த யூனிட் ஃபுல்லாமே நமக்கு இதை வச்சு தான் கொஸ்டின்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அதை படிக்கிறதுக்கு. அதனால இந்த வீடியோல நான் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபண்டமெண்டல்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நேமிங் கன்வென்ஷன் பார்க்க போறோம். நம்ம டயக்ராம்ல எல்லாம் பி நிறைய இடத்துல சி எஃப்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா என்னது, ஏன் அதை மென்ஷன் பண்றோம், அது எல்லாத்தையும் பத்தி நம்ம இப்போ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பின்னு கொடுத்துருக்காங்களா, பின்னா என்னது, the middle point of the spherical surface of the mirror is called as the pole P of the mirror. அதாவது இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட மிடில் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை தான் நம்ம போல் ஆஃப் தி மிரர்னு சொல்லுவோம். ஸோ நம்ம டயக்ராம்ல பி அப்படின்னு சொல்லி ரேண்டமெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை வந்து போல் ஆஃப் தி மிரர் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்றதுக்காக தான் பி அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்போம். அடுத்து வந்து சீன் ஒன்று கொடுத்துருக்காங்களா, சீன் ஆனது the center of the sphere of which the mirror is a part is called as the center of the curvature of the mirror. இப்போ இந்த மிரர் இருக்கு பாத்தீங்களா, இந்த மிரர் வந்து இந்த ஹோல் ஸ்பியரை பாதியை கட் பண்ணி தான் நமக்கு இந்த மிரர் கிடைச்சிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஹாஃப் வந்து ஒரு ஹோல் ஸ்பியரோட ஒரு பார்ட், அதான் இந்த மிரர் இஸ் அ பார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்பியர் இருக்குன்னா அதுக்கு சென்டர் இருக்குமா, அந்த சென்டரை தான் நம்ம சென்டர் ஆஃப் தி கர்வேச்சர் ஆஃப் தி மிரர்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஸ்பியர் இருக்குன்னா கண்டிப்பா அதுக்கு ரேடியஸ் இருக்குமா, அந்த ரேடியஸை சிம்பிளா நம்ம ரேடியஸ் ஆஃப் தி கர்வேச்சர்னு சொல்லிடலாம். The radius of the sphere of which the spherical mirror is a part is called as the radius of the curvature of mirror. The sphere ஓட center of the curvature னு சொல்றோம், ஸ்பியர் ஓட ரேடியஸ் ஆஃப் தி கர்வேச்சர்னு சொல்றோம். அவ்வளவுதான். இப்போ 3 டேர்ம் புரிஞ்சுச்சா. அடுத்த டேர்ம் என்னன்னு பார்த்துருவோமா. அடுத்து வந்து ஒரு ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்சிஸ் வந்து என்னது, the line joining the pole and the center of the curvature of the mirror. அதாவது போலுக்கும் சென்டர் ஆஃப் தி கர்வேச்சரையும் கட் பண்ற மாதிரி ஒரு லைன் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா அதுதான் நம்ம பிரின்சிபல் ஆக்சிஸ்னு சொல்றோம். நம்ம ஏன் இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் வரையணும்னா நம்ம ஆப்ஜெக்ட் வைக்கிறது, மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறது எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு போல் அண்ட் பிரின்சிபல் ஆக்சிஸ் தான் நம்ம பண்ணுவோம். அதுக்காக தான் நம்ம இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் வரைகிறோம். அடுத்து இப்போ வந்து லைட் ரேஸ் வந்து மிரர் மேல படுமா, மேல 2 லைட் ரேஸ் வருது, கீழே 2 லைட் ரேஸ் வருது. இப்போ மேல வர லைட் ரேஸ் மேல இருந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி கீழே ரிஃப்ளெக்ட் ஆகும், அதே மாதிரி கீழே வர்றது ரிஃப்ளெக்ட் ஆகி மேல போகுமா. ஸோ அது எல்லாமே ஒரு பாயிண்ட்ல இருந்து கன்வெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கா, இந்த பாயிண்ட்டை நம்ம எஃப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். இந்த பக்கம் இருந்து வர லைட் ரேஸ்னால மேல இருந்து கீழே வருது, கீழே இருந்து மேல போகுது. அதே நமக்கு ரைட் டு லெஃப்ட் லைட் ரேஸ் வந்து என்ன ஆகும், இங்க வரதெல்லாம் பட்டு இப்படி மேல போகும், இங்க வரதெல்லாம் பட்டு கீழே போகுமா. ஸோ அதே மாதிரி இங்க இருந்தெல்லாம் மேல போகுது, இங்க வரது கீழே போகுது. இப்போ இந்த ஃபோக்கஸ்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து வெளியில டைவர்ஜ் ஆகி போற மாதிரி இருக்கா, ஃபோக்கஸ்ல இருந்து வெளியில டைவர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கு. அதை இங்க பட்டு வர ரேஸ் எல்லாம் பட்டு கன்வெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கா, இந்த ஒரு பாயிண்ட்டை பொறுத்து தான் எல்லாமே இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் தான் நம்ம ஃபோக்கஸ்னு சொல்லி சொல்லுவோம். the point where the light rays traveling parallel and close to the principal axis. principal axisக்கு க்ளோஸராகவும் பேரலாகவும் டிராவல் ஆகிற லைட் ரேஸ் எல்லாம் when incident on the spherical mirror, இந்த spherical mirror மேல இன்சிடென்ட் ஆகும்போது கன்வெர்ஜ் ஆகும், இல்லைன்னா appear to diverge. இங்க படுறதுல என்னாச்சு, பட்டு ஒரே இடத்துல கன்வெர்ஜ் ஆச்சு. இங்க படுறதெல்லாம் பட்டு என்னாச்சு, வெளியில போச்சு. ஆனா இந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது இங்க இருந்துதான் எல்லாமே டைவர்ஜ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை தான் அப்பியர் டு டைவர்ஜ்னு கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்டை தான் நம்ம ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து வந்து இன்னும் ஒரே ஒரு டேர்ம் தான் ஸ்மால் எஃப். ஸ்மால் எஃப்னு என்னது, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி போல் அண்ட் தி ஃபோக்கஸ் ஆஃப் தி மிரர் இஸ் கால்ட் அஸ் தி ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி மிரர். போலுக்கும் ஃபோக்கஸ்க்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஃபோக்கல் லென்த்னு சொல்லுவோம். இவ்வளவுதான் நம்ம பேசிக்கான நேமிங் கன்வென்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அப்படியே இந்த ஸ்லைடை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சும் கூட படிக்கிறப்போ ரிவைஸ் பண்றக்கோ ரெஃபர் பண்றக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலே இதற்கான மெட்டீரியல் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை நீங்க டவுன்லோட் பண்ணி கூட படிச்சுக்கலாம். இப்போதைக்கு நீங்க கவனிச்சா மட்டும் போதும். அடுத்து வந்து ரேஸ்லாம் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பேராக்சியல் ரேஸ். பேராக்சியல் ரேஸ் வந்து ஒருவேளை மிரர்ல பட்டுச்சு அப்படின்னா ஃபோக்கஸ் வழியா மூவ் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் வந்து ரேஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதுக்கான டெஃபினேஷன்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பேராக்சியல் ரேஸ் என்னாச்சு, ஸ்பெரிக்கல் மிரர் மேல பட்டுச்சு அப்படின்னா நம்ம ஃபோக்கல் பாயிண்ட் வழியா கட் ஆகி மூவ் ஆகும். அடுத்து வந்து மார்ஜினல் ரேஸ். மார்ஜினல் ரேஸ் வந்து ஸ்பெரிக்கல் மிரர் மேல பட்டுச்சுன்னா ஃபோக்கஸ் வழியா மூவ் ஆகாம வேற ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் வழியா மூவ் ஆகும். அடுத்து வந்து ஏதாச்சும் ஒரு லைட் ரே சென்டர் ஆஃப் தி கர்வேச்சர் வழியா மூவ் ஆச்சு அப்படின்னா எந்த விதமான டீவியேஷனோ டிஃப்ளெக்ஷனோ இல்லாம பட்டு அது எந்த வழியா வந்துச்சோ அந்த வழியாவே திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும். அதே மாதிரி ஏதாவது ஒரு லைட் ரே வந்து போல் ஆஃப் தி மிரர்ல பட்டுச்சு அப்படின்னா பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். நம்ம போல்னு என்னன்னு பார்த்தோம், இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட மிடில் பாயிண்ட் தான் போல்னு பார்த்தோமா. ஸோ மிடில் பாயிண்ட் அப்படிங்கும் போது எந்த விதமான கர்வேச்சருமே இருக்காது, அதாவது பெண்ட் ஆகிலாம் இருக்காது, ஸ்ட்ரைட்டா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அதுதான் சென்டர் பாயிண்டா. சென்டர் பாயிண்டா இருக்கும்போது எந்த விதமான பெண்டிங்குமே இருக்காது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பெண்டிங் இருக்கா, இந்த பெண்டிங்னாலதான் ஸ்ட்ரைட்டா பேரலா வரதே வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வேற ஆங்கிள் டிவியேட் ஆச்சு. ஆனா பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படிங்கும் போது எந்த விதமான பெண்டுமே இருக்காது, ஏன்னா சென்டர் ஆஃப் தி மிரர்ல. ஸோ அது வந்து பிளேன் மிரர் மாதிரி ஆக்ட் ஆகும். இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரிஃப்ளெக்ஷன், அந்த ரூலை ஃபாலோ பண்ணி மூவ் ஆகும். இப்போ புரிஞ்சுச்சா, இதுதான் நமக்கு 4 விதமான ரேஸ். இப்போ டெஃபினிஷன் பார்த்துருவோமா. மார்ஜினல் ரேஸ் ஆர் ரேஸ் விச் டிராவல் ஃபார் அவே ஃப்ரம் பிரின்சிபல் ஆக்சிஸ்
அண்ட் மேக் லார்ஜர் ஆங்கிள்ஸ் வித் இட். பிரின்சிபல் ஆக்சிஸ்ல இருந்து ரொம்ப லார்ஜர் டிஸ்டன்ஸ், ரொம்ப தள்ளி டிராவல் ஆகும். அதே பாராக்சியல் ரேஸ் என்னது? பாராக்சியல் ரேஸ் ஆர் ரேஸ் which travel very close to the principal axis. principal axis க்கு very closer travel ஆகுற ரேஸ் நம்ம பாராக்சியல் ரேஸ்னு சொல்லுவோம். நம்ம இந்த யூனிட்ல நம்மளோட புக்ஸ்ல எல்லாம் வந்து மார்ஜினல் ரேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நமக்கு பாராக்சியல் ரேஸ் வச்சு மட்டும்தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி நமக்கு தேவையான ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாராக்சியல் ரேஸ், அடுத்து போல் மேல படுற ரேஸ், சென்டர் ஆஃப் தி கர்வேச்சர்ல மூவ் ஆகுற ரேஸ், இந்த மாதிரி இந்த பேசிக் ரேஸை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்க இந்த 3 ரேஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ ரேஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டோமா? அடுத்து வந்து மற்ற மெஷர்மெண்ட் கன்வென்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் யூன்னு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. யூ அப்படின்னு என்னன்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். அது என்னன்னா இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம இப்போ வந்து பிரின்சிபல் ஆக்சிஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி போட போறோம். ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம்ல, எந்த விதமான ஆப்ஜெக்ட் மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கும் போலுக்கும் ரெஸ்பெக்டிவா தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதனால பிரின்சிபல் ஆக்சிஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வைக்க போறோம். அப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போல்ல இருந்து ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். அதை நம்ம யூன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். இது வந்து போலுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கறனால நம்ம மைனஸ் யூ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். ஈக்குவேஷன்ல எல்லாம் போடும்போது மைனஸ் யூன்னு தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்த ஒரு டேர்ம் வீன் கொடுத்துருக்காங்க. வீன் என்னது? இமேஜ் டிஸ்டன்ஸ். நம்ம இந்த இடத்துல இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுட்டோமா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த மிரர்ல பட்டு சம்வேர் இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதே மாதிரி இமேஜ் டிஸ்டன்ஸ் என்னது? போல்ல இருந்து இந்த இமேஜுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் தான் நம்ம இமேஜ் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இதுவும் போலுக்கு லெஃப்ட் சைடு இருக்கா, அதனால ஈக்குவேஷன்ல போடும்போது நம்ம மைனஸ் வி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். அடுத்து ஹெச்னு கொடுத்துருக்காங்க. ஹெச் என்னது? ஆப்ஜெக்ட் ஹைட். இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆப்ஜெக்டோட ஹைட்டை தான் நம்ம ஹெச் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். அடுத்து வந்து ஹெச் டேஷ். ஹெச் டேஷ்னு என்னது? இமேஜோட ஹைட். அதே மாதிரி இமேஜோட ஹைட்டை தான் நம்ம ஹெச் டேஷ்னு மென்ஷன் பண்ணுவோம். இந்த இடத்துலலாம் நம்ம ஏன் இன்னும் மைனஸ் போடல? ஏன் அப்படின்னா இது வந்து வெர்டிகல் டிஸ்டன்ஸா, வெர்டிகல் டிஸ்டன்ஸ் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பிரின்சிபல் ஆக்சிஸ் தான் நம்ம பார்க்கணும். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேல இருக்கா, மேல இருக்குன்னா டைரக்டா ஹெச் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆனா இமேஜ் வந்து எப்படி இருக்கு? பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்கா, அப்பனா ஈக்குவேஷன்ல போடும்போது நம்ம மைனஸ் ஹெச் அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணணும். அடுத்து வந்து நமக்கு தெரிஞ்சது ஸ்மாலஸ்ட். ஸ்மாலஸ்ட் என்னது? ஃபோக்கல் லென்த். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கும் ஃபோக்கஸ்க்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஃபோக்கல் லென்த்னு மென்ஷன் பண்ணுவோம். இது வந்து என்னது? ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸா. நம்ம ஹைட் பார்க்கல, லென்த் தான் பார்க்குறோமா. ஸோ லென்த் பார்க்கும்போது போலை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். போலுக்கு லெஃப்ட் சைடு இருக்கா, அப்போ நம்ம ஈக்குவேஷன்ல போடும்போது மைனஸ் எஃப் அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த போல் அப்படிங்கறத நம்ம ஆரிஜின்ல வச்சிருக்க மாதிரி. இப்போ வந்து ஹைட் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? வெர்டிகல் டிஸ்டன்ஸா. வெர்டிகல் டிஸ்டன்ஸுங்கும் போது இப்படி மேல பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அது வந்து பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷனா. ஸோ அதனால நம்ம பாசிட்டிவ் போட்டுக்கிட்டோம். இந்த இடத்துல மைனஸ் மென்ஷன் பண்ணல. அதே இந்த இடத்துல ஹெச் டேஷ் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? நெகட்டிவ் ஒய்யா இருக்கா, நெகட்டிவ் ஒய் அப்படிங்கறதுனால நம்ம மைனஸ் ஹெச் போட்டுக்கிட்டோம். அதே மாதிரி ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் மெஷர் பண்ணுவோமா. எக்ஸ் ஆக்சிஸ் எல்லாமே லெஃப்ட் சைடு இருக்கு, ஆரிஜினுக்கு லெஃப்ட் சைடுல இருக்கு, எல்லாமே மைனஸ் எக்ஸ்ல இருக்கனால நம்ம எல்லாமே மைனஸ் மைனஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்ம ஒருவேளை வந்து இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் ரைட் சைடு வைக்கிறோம், மிரருக்கு ரைட் சைடு வைக்க போறோம், ரைட் சைடு வச்சு அதே மாதிரி இமேஜ் வந்து ரைட் சைடுல ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இந்த இமேஜ் டிஸ்டன்ஸ் எல்லாமே ஈக்குவேஷன்ல பிளஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த மைனஸ் போடுறது எல்லாமே வந்து ஈக்குவேஷனோட சப்ஸ்டியூஷனுக்காக மட்டும்தான். ஈக்குவேஷன்ல நம்ம கால்குலேட் பண்றதுக்கு, டெரிவேட் பண்றதுக்காக தான் இந்த மைனஸ்ன்னு சொல்லி. இது வந்து ஒரு கன்வென்ஷன் தான். லெஃப்ட் சைடுல இருக்கிறது எல்லாமே மைனஸ், ரைட் சைடுல இருக்கிறது எல்லாமே பிளஸ் அப்படின்னு சொல்லி நம்மளோட கன்வென்ஷனுக்காக தான் எடுத்திருக்கோம். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். யூனா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், வீனா இமேஜ் டிஸ்டன்ஸ், ஹெச்னா ஆப்ஜெக்ட் ஹைட், ஹெச் டேஷ்னா இமேஜ் ஹைட். இது வந்து சாதாரணமான கன்வென்ஷன்ஸ். இதுதான் ஹைட்டை மெஷர் பண்றதுக்கு ஹெச் தான் யூஸ் பண்ணணும், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் நம்ம யூன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா போதும். லெஃப்ட் சைடா ரைட் சைடான்னு பார்த்து நம்ம ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இவ்வளவு ரொம்ப சிம்பிளா தான் இருந்திருக்கும். இந்த ஃபண்டமெண்டல்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான மெட்டீரியல் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க வேணா அதை டவுன்லோட் பண்ணி கூட படிச்சுக்கலாம். இது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதை வச்சுதான் எனக்கு தெரியுது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.